யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. சத்தத்தை உயர்த்தி, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. மறுபடியும் பாடுவோமாம். ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஆமென். ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். ஆமென். சொன்னதை செய்திடும் தகப்பனவர். கரங்களை உயர்த்தி, வேனிறுதி வரை இயேசுவை மாத்திரம், இறுதி வரை. ஆமென். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. உங்களுடைய சத்தம் கேட்கட்டும். இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும். ஆமென். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் வாய்களை திறந்து, நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன்
ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன், என் இயேசு ஒருவரை. ஆமென். தேற்றுவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன், என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை. சத்தத்தை உயர்த்தி நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை. மறுபடியுமாய் நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், என் இயேசு ஒருவரை. ஆம் ராஜா, நாங்கள் உண்மையே நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்கள் தகப்பனாய் இருந்து தாயுமாய் இருந்தப்பா. நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்கப்பா. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல அன்புள்ள தெய்வம் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை நேசிக்க யாரும் இல்லப்பா. எங்களை தேற்றிட யாரும் இல்லப்பா. எங்களை அரவணைக்க யாரும் இல்லப்பா. நீர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நேர்த்தியாய் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் நேர்த்தியாய் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய கரம் ஆண்டவரே எங்கள் மேல் பட்டாலே போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? உம்முடைய கரம் ஆண்டவரே எங்கள் மேல் பட்டாலே போதும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை எங்கள் மேல வைங்கப்பா. எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்பா. ஒரு நாளும் எங்களை கைவிடவே மாட்டீங்க ஆண்டவரே. மனுஷன் எங்களை கைவிட்டாலும் ஆண்டவரே கர்த்தாவே, பெற்ற தாயும் தகப்பனும் உற்றார் உறவினர்கள் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீரப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த 2ஆம் ஆராதனையில் அப்பா உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்வோம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கரங்களை தட்டுவோமா? அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே.
கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதிசேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதிசேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கரங்களை தட்டுவோம். நல்ல உற்சாகமாய் தட்டுவோமா? எல்லா சகோதரிகளும் சகோதரர்களும் நல்ல கரங்களை தட்டுவோம். நிலையில்லா உலக அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதிசேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதிசேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஆமென். கரங்களை தட்டி கடைசி சரணம். தாயின் கருவி தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவி தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதிசேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதிசேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டாம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நல்ல கரங்களை தட்டி
நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். ஆமென். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், இயேசு கண்ணீர் துடைக்கிறார், இயேசு கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். ஆமென். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ஆமென். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். ஆமென். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். ஆமென். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். ஆமென். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் இடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் இடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார், நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். ஆமென். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? நம் இயேசு கைவிட மாட்டாம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. ஆமென். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். ஆமென். கர்த்தர் புதியதை செய்திடுவார், நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். ஆமென். கர்த்தர் புதிய அடைக்கப்பட்ட காரியங்கள் திறக்கப்படட்டும். ஆமென். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் நம்மளுடைய கர்த்தர். விசுவாசத்தோடு பாடுங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். ஆமென். இன்றே
கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டாமே. ராணிக்கு மேலா சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. மறுபடியும் சொல்லுங்க, திராணிக்கு ஆமே சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டாம். தாங்கிடும் பலன் தருவா, ஆமே தப்பி செல்ல வழி செய்வா. அவர் தாங்கிறதுக்கு பலனை கொடுக்கிறது, ஆமே தப்பி செல்ல வழி செய்வா. நீ தப்பி செல்ல வழி செய்வா, நீ தப்பி செல்ல வழி செய்வாவே, நீ தப்பி செல்ல வழி செய்வா, நீ தப்பி செல்ல வழி செய்வா. கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். ஆமென் ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கலங்கிட மாட்டேன். ஆமென். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எல்லாரும் சொல்லுவோமா, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எத்தனை பேர் ஆராதனை செய்ய வந்திருக்கீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஆமென். ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக சம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக சம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. கடைசியாக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வண்ணமாய் ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு என்று சொல்றவர்கள் நல்ல கரங்களை தட்டி, இந்த ஆராதனை உமக்கு அப்பா, இந்த கை தட்டுதல் உமக்கு அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே இது உமக்கு 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 மாத்திரமே ஆண்டவரே, மனுஷனுடைய முகத்திற்காக அல்ல அப்பா. இந்த இடத்துல நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை முழு உள்ளத்தோடு நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. முழு இதயத்தோடு உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளுடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போமா? எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபிங்க. ஒரு 2 நிமிஷம் உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க. உங்களோட கணவருக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக, உடன்பிறப்புகளுக்காக, முழு குடும்பத்துக்காக வாய்களை திறந்து ஜெபிங்க. இந்த வாரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறப்பா. எங்களுக்கு நீங்க எங்களை நடத்துங்கப்பா, நீங்க எங்களை நடத்துங்கப்பா. வாகனத்துல போகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பு ஆண்டவரே, வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் இருக்கட்டும், தொழில் செய்கிறவர் மேல உம்முடைய கரம் இருக்கட்டும், வேலைக்கு போகிறவர் மேல உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமாய் ஊழியம் செய்கிறவர்கள் மேல உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா. நீங்க வீட்டின் தலைவராய் இருங்க ஆண்டவரே. பலவீனத்துல காணப்படுகிறவர்களுக்கு தேவன் பலத்தை கொடுப்பீராகப்பா. பலத்தை கொடுக்கிற தேவன் நீரப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே, படுக்கையில காணப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரோக்கியப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்கள் சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துவீராகப்பா. எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துவீராகப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் எதையும் செய்யாதபடிக்கப்பா. எங்களுடைய கால்களை ஆண்டவரே கர்த்தாவே செவ்வையான பாதையிலே நீங்க நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்வீங்க ஆண்டவரே. முதல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்த தேவன் இந்த 2ஆம் ஆராதனையுடைய பிரசன்னம் தங்கி இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேவ வார்த்தையை கொடுக்கிற தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சபை போதகருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. மகன் சென்றிருக்கிற அந்த இடத்துல உங்களுடைய கரம் மகனோடு தங்கி இருக்கட்டும் அப்பா. மகன் மூலமாய் கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தையை கத்தாவே நீர் வருகிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் கத்தாவே காண செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீதமான காரியங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். நம்ம மத்தியிலே முன்னால் இருக்கிற இமானுவேல் பிரதர் வந்து வாசிங்க பிரதர். 91ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். அல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம மத்தியில் பாஸ்டர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் திமோத்தி ஐசக் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள திருமணத்தில் தான் நாங்கள் சந்தித்தோம்.
எங்களுக்கும் அவங்கள பற்றி அதிகமாக தெரியாது, அவங்களுக்கும் எங்களை தெரியாது. பட் வெட்டிங்கில் தான் மீட் பண்ணோம். அதை தொடர்ந்து நம்மளுடைய பாஸ்டர் அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கும் அவங்க வந்து மெசேஜ் கொடுத்தாங்க. இப்போது செகண்ட் சர்வீஸ்லேயும் வர்ஷிப்போடு கூட ஆண்டருடைய வார்த்தையும் நமக்கு தரப்போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டருடைய வார்த்தைக்காக நல்ல கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேளையிலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தாகத்தோடு வந்திருக்கிறீங்க? ஆமென். அந்த வாசித்த அந்த சங்கீத பகுதியில் சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை விடுவிப்பேன். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதை செய்திருக்கிறார். அதே சங்கீதத்தில் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோன்னா ஆண்டவர் தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு போட்டிருந்தது. ஆனால் சில நேரம் ஆபத்தில் அவரே நம்ம கூட இருக்கிறார். ஆமென். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது அவனை கனப்படுத்துவேன். ஆமென். நீங்க நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளோட, நிறைய சுகவீனங்களோட, போராட்டங்களோட நீங்க வந்து உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த ஆராதனை வேளையில உன்னை தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, உன்னை கனமும் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆமென். மனுஷங்க சில நேரம் நமக்கு உதவி செஞ்சா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆண்டவர் உதவி செஞ்சா வெளியே வரவும் ஹெல்ப் பண்ணுவார், அதுக்கு மேலே நம்ம உயர்த்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த சங்கீதம் 91 கடைசியில் நம்ம பார்க்குறோம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாகுவேன். ஆமென். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வரான். எப்படா இவனை கொல்லலாம், சின்ன வயசுலேயே சாவடிச்சிடலாமான்னு பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீடித்த நாட்களால் நான் உன்னை நிச்சயமாய் திருப்தி ஆகுவேன்னு சொல்றாரு. ஆமென். நிறைய பேர் ஒருவேளை நம்ம எவ்வளோ நாள் வாழ்வோமோ, எவ்வளோ வேதனைகள் இருக்கே, நோய்கள் இருக்கே, பலவீனம் இருக்கே என்று ஒரு மரண பயத்தோடு இங்கே உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு சொல்றாரு, நீடித்த நாட்களாய் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் ஆயுசு நாட்களை கேட்டேன், கர்த்தர் எனக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்தார். ஆமென். அது ஒருவேளை கொஞ்ச நேரம் நம்ம தேவ வார்த்தைக்குள்ள போவதுக்கு முன்பதாக நாம் தேவனை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்கலாம். எல்லாம் முடிஞ்சவங்க எல்லாம் உட்காருங்க, யாரும் எழும்ப வேண்டாம். கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி பரிசுத்த தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த காலை வேளையில அந்த தேவாலயத்துக்கு என்னை நீங்க கொண்டு வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேர் இந்த நாளை பார்க்கணும்னு நினைச்சாங்க, ஆனா இன்னைக்கு கல்லறையில இருக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் அவங்களை காட்டிலும் பெரிய பரிசுத்தவான்களோ நீதிமான்களோ அல்ல, ஆனால் நீர் இன்னும் எங்களை கொண்டு வைத்து செய்ய வேண்டிய திட்டங்கள் இன்னும் அநேகமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சியாய் ஆண்டவரே இந்த பூமியில இன்னும் என்னை வச்சிருக்கிறீங்களே, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஆண்டவரே எனக்கு ஜீவன் தந்து, பலத்தை தந்து, ஆண்டவரே குடும்பத்தை தந்து, ஆண்டவரே எல்லாவற்றையும் தந்து, ஆண்டவரே என்னை இன்னும் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு நீங்க சொல்றீங்களா? பக்கத்துல இருக்க யாரையும் பார்க்க வேண்டாம், யார் ஆராதனை நடத்துறாங்க என்பதை பார்க்க வேண்டாம், ஆராதனைக்குரியவரை மாத்திரம் நீங்க பாருங்க. அவர்தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தும், எவரையும் பலப்படுத்தும் அவருடைய கரத்தினால் மாத்திரம்தான் ஆகும். அவரை பார்த்து ஆண்டவரே பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. எல்லாரும் சொல்றீங்களா? பலவீன பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமான் என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீ. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி
எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா இயேசுவே, மனதார நன்றி சொல்வேன். அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் இதுவரை நடத்தினீர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி இயேசுவே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா இயேசுவே. தடைகளை உடைத்தீரையா அப்பா, தள்ளாட விடவில்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தடைகளை தள்ளாட விடவில்லை. Yes, Jesus. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் வாக்கு தந்து தேற்றி நீர். எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா இயேசுவே. கோடி கோடி நன்றி ஐயா. ஒரு விசை நன்றி ஐயா, நன்றி. கோடி கோடி நன்றி. இப்போ நீங்க மட்டும் சொல்ல போறீங்க, நன்றி ஐயா. தகப்பனே, ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. ஒரு போல சுமந்தீரே. நன்றி தகப்பனே. கரு போல சுமந்தீரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஒரு ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் நன்றி நன்றி என்று சொல்ல 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 ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த 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 இந்த இடத்துல அநேகருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இப்பொழுதே நீர் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எரிகோ மதில்கள் இப்பொழுதே இந்த ஆராதனை வேளையில இப்பொழுதே தரைமட்டமாய் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஐயா,
விசுவாசத்தோட பாடுறீங்க. ஒருவேளை எரிகோ மதில் முன்னாடி நிக்கலாம். நன்றி இன்னும் தடைகள் உடையாம இருக்கலாம். ஆனா இத பாடும் பொழுது ஓ தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில். நீங்க சொல்ல சொல்ல எல்லா தடைகளும் உடையும். தடைகளை உடைத்தீரையா, மனுஷன் கொடுத்த தடையா இருக்கலாம். தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரம், சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினே. அவர் உங்களை தேற்றி கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போன நேரம் எல்லாம் வாக்கு தந்து தேற்றி. கடைசியா ஒரு முறை நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி, நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. நாங்க நன்றி சொல்ல நன்றி சொல்ல எங்க வாழ்க்கையில ஆண்டவரே கிருபையை நீர் பெருக பண்ணி கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேக நாட்களாக நீர் எங்க வாழ்க்கையில நாங்க பிரவேசிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் நாங்கள் காலை வைக்க கூடாது என்று போராடி கொண்டிருந்த அநேக பொல்லாத கிரியைகளை ஆண்டவரே இந்த காலை வேளையில, இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே தடையா இருந்த எல்லா எரிகோ மதில்களை இப்பொழுதே நாங்க நன்றி ஐயா நன்றி ஐயா என்று சொல்ல சொல்ல இப்பொழுதே நிர்மூலமாய் தரைமட்டமாய் கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவரே ராத்திரி வேளைகளிலே ஆண்டவரே எங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த எல்லா சத்ருவின் கிரியைகளை ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே நிர்மூலமாய் கொண்டிருப்பதற்காக இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றுமே உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே நாங்க உம்மை உயர்த்த உம்மை மகிமைப்படுத்த ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே சர்ப்பங்களையும் தேள்களையும் நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை இந்த ஆராதனை வேளையில எங்க வாழ்க்கையில நீங்க சிரசிலே நீர் ஊற்றி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு பிறகு ஒன்றுமே எங்களை சேதப்படுத்தாது. அது ஃபீவராக இருக்கலாம், அது டெங்குவாக இருக்கலாம், அது எந்த பலவீனமா இருக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்வதற்கு ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய பலனை இந்த காலை வேளையில, இந்த ஆராதனை வேளையில அநேகர் மேலே நீர் இப்பொழுதே ஊற்றிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. விசுவாசிக்கிறவங்க ஒரே ஒரு முறை நன்றி. பலவீன நேரங்கள் கிருபை தந்தீரையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி என் பலவீன நேரங்கள் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாய் எதற்கும் பயமில்லை. இயேசுவே இயேசு ராஜா எதற்கும் பயமில்லை. வானத்தை அண்ணாந்து பார்த்து ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
விசை உற்சாகமா 1 2 3 இந்த பலவீன நேரங்களில் இந்த கிருபை தந்தீரையா. Yes Jesus, கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா, எதற்கும் பயமில்லை இயேசுவே. இயேசு ராஜா, எதற்கும் பயமில்லை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்கள், இந்த உயிருள்ள நாட்கள் உம்மை புகழ்ந்து பாடிடும். உற்சாகமாக சொல்லுவோம். ராஜா நீர் செய்த, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா, ராஜா நீர் செய்த, ஓ உற்சாகமாக ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கடைசியா அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே எவ்வளோ பலவீனங்களின் மத்தியிலும் ஆண்டவரே எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாம கிருபை பாராட்டி இருக்கிறீங்க, அபிஷேகத்தை தந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால ஒவ்வொரு நாட்களும் என்னை போஷித்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் எனக்கென்று பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் அவரை பார்த்து சொல்றீங்களா? உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த உயிருள்ள நாள் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். எஸ், ராஜா நீர் செய்த துதித்திடு. ஆராதனை, ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நீர் மாத்திரம் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவரே எங்க உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை மாத்திரம் தான் ஆண்டவரே புகழ்ந்து பாடுவோப்பா. ஆண்டவரே ராஜா நீர் செய்த நன்மைகள் எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சியா இருப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை அறிவிப்பேன் என்ற வசனத்தின்படி எந்தெந்த வல்லமைகள் என்னுடைய வாழ்நாளை குறுகி போக பண்ண நினைத்ததோ ஆண்டவரே அது எல்லாம் நிர்மூலமாக்கி ஆண்டவரே எனக்கு ஜீவனை தந்து நான் சாகாமல் பிழைத்திருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி ஆண்டவரே ஒரு ஜீவனுள்ள சாட்சியா என்னை இந்த ஆராதனையில் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிசாசு தீமைக்கென்று நினைத்த ஏவின காரியங்களை இந்த ஆராதனையில இந்த துதியின் வேளையில ஆண்டவரே நீர் நன்மைக்கு எதுவாய் நீர் மாற பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே வீட்டில் ஆண்டவரே மரண படுக்கையில் இருந்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவர்களுக்காக இங்கே ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் இப்பொழுதே நீர் சுகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் முடிவில் ஆண்டவரே ஒரு நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய உயிர் தெளிந்த வல்லமை இங்கே அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் இந்த ஆராதனையின் முடிவு ஒரு மகிமையான ஆராதனை இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆயத்தமா வந்திருக்கிறீங்க? ஆமென். வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்றாரு, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்னு சொல்றாரு. ஆமென். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? எத்தனை கோடி கொடுத்தாலும் எனக்கு அதெல்லாம் ஈடாகாது, இதுதான் எனக்கு தேவை. இந்த வார்த்தை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிட்டுன்னா, இது நீங்கள் ருசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களை மாதிரி வாழ்க்கையில் சந்தோஷம் உள்ள வெற்றி உள்ள மனுஷன் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? தயவுசெய்து ஃபோன்லாம் வச்சுருந்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், எல்லாத்தையும் அதை மூடி வச்சுருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஆண்டவர் இங்கே ஒவ்வொருவரோட தனிப்பட்ட விதத்தில் இடைப்பட்டு உங்கள் தலையை நிமிர் பண்ண போகிறார். ஆமென். சிலர் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிறார், சிலர் ஆண்டவர் விடுதலையாக்க போகிறார். ஆமென். அதனால தான் எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம். அதற்கு முன்பதாக முதலாவது எனக்கு இந்த அருமையான பாக்கியத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் என்னை இங்கே அழைத்த உங்கள் பாஸ்டர் ஐயாவுக்கு, என் உள்ளத்தின் ஆழத்தில் என்னை பாஸ்டர் அம்மாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் எப்பவுமே ஒவ்வொரு நாளும் எழும்பினோடனே நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாத எந்த இடத்திற்கும் நான் போகக்கூடாது, உமக்கு சித்தம் இல்லாத எந்த ஜனங்களோடையும் நான் பேசக்கூடாது அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். இது ஒரு நல்ல ஜெபமா இல்லையா? ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஜெபமாக இருக்கும்னா இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காரியம் மட்டும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கரெக்டாக நடந்ததுன்னா எல்லாமே கரெக்டாக போயிடும். ஏன் நிறைய பேரோட வாழ்க்கையில் பிரச்சனைனா, ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்கிறது, ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஜனங்களோட பிஸ்னஸ் வைக்கிறது, ஆண்டவருக்கு சித்தமில்லாத இடங்களுக்கு போகிறனால தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாதி பிரச்சனைகளுக்கு அஸ்திபாரமாக இருக்குது. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார்? அப்படி ஒரு நாள், ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத இடங்களுக்கு நான் போகக்கூடாது, உமக்கு சித்தமுள்ள இடத்துக்கு தான் நான் போகணும்னு சொல்லும்போது தான் ஒரு கல்யாணத்துக்காக இங்கே வந்தேன். உங்கள் பாஸ்டருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவரே நீங்கள் பிரசங்கம் பண்ணபடியாக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு தெரியும், என்னை கொண்டு இங்கே ஆண்டவர் ஏதோ செய்ய விரும்புகிறார், அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அதை விசுவாசிக்கிற மாத்திரம் அப்படியே எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? இந்த இடத்துக்கு நான் என்ன பேசணும் அப்படின்னு நான் ஒரு மாசமாக நான் என்ன யோசிச்சுட்டே இருக்கும்போது மறுபடி எனக்கு இந்த வார்த்தை மாற்றம் தான் வந்தது. ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் உயிர் அடைய பண்ணுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நேற்று இதுதான் பைபிள் பேசேஜ்னு உங்கள் பாஸ்டர் கிட்ட நான் சொல்லும்போது, இதை தான் நான் இந்த மாதம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆமென். ஆவியானவர் எப்பொழுதும் அவர் ஒருவர் தான். அவர் இருக்கிற இடத்துல கன்ஃபியூஷன் இருக்காது. எங்கேயாவது ஜனங்கள் ரொம்ப குழப்பப்பட்டிருக்காங்களா, அப்போ அவங்க ஆவியானவர்னால நடத்தப்படலைன்னு அர்த்தம். ஆனால் ஜனங்களை எப்பொழுதும் ஆவியானவர் ஒரு தெளிவின் ஆவியாக நடத்தி கொண்டு இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது அங்கே குழப்பங்களுக்கு இடமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை பார்த்து சொல்றாரு. எசேக்கியேல் 37:14 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், ஆமென், நீங்கள் உயிரடைவீர்கள். எஸ், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், ஆமென், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நேரத்தில் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று மறுபடியும் உங்க வாழ்க்கையில் அவர் திடப்படுத்துகிறார், திட்டப்படுத்துகிறார். ஹல்லேலூயா.
இந்த வசனத்தை ஆண்டவர் எப்பொழுது யார் இடத்துல பேசுகிறார் என்றால், இதை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மரித்து போன சூழ்நிலையில இனி நம்பிக்கை இல்லை, இனி நாம் எழும்பி நிமிர்ந்து நடக்க முடியாது, நாம் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நாம் தான், அந்த சபையிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஆகிய நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நீ இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், இல்லை உன்னுடைய குடும்பத்தார் உன் வீட்டில் ஏதோ ஒரு காரியத்துல பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கலாம், இனி நமக்கு வழி இல்லை, இனி வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது என்ற சூழ்நிலையில இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த வார்த்தையை திடமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இங்க நிறைய பேர் ஒரு செங்கடல் இருக்குல்ல, அந்த செங்கடலுக்கு முன்பதாக நீ நின்று கொண்டு இருக்கிற, நான் அதை பார்க்குறேன், முன்னையும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. சில பிரச்சனைகள் அப்படி நிறைய பேர் இங்கே மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதமே அந்த செங்கடலை நான் திறக்கும்படி நானே வாசல்களை திறப்பேன். இயேசுவின் நாமத்தினால் இது நடக்கும் உங்களோட வாழ்க்கையில். ஏன் தெரியுமா? அவர் உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பதாகவும் செல்ல முடியல, பின்பதாகவும் செல்ல முடியல. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவர்களுக்கு வாசலை மாத்திரம் திறக்கல, வாசலை திறந்து அவங்க முன்பதாக சென்று கொண்டிருக்கும் போது அவங்க நினைத்தாங்க பின்பதாக ஒரு சத்துரு வந்து கொண்டு இருக்கிறான், எப்படியாவது நம்ம கதையை முடிச்சிருவான்னு அவங்க நினைக்கும் பொழுது வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? எந்த சத்துரு, எந்த பார்வன் அவங்களை துரத்தி கொண்டு வந்தானோ அந்த பார்வன் எல்லாம் செத்தி நிர்மூலமாய் கிடக்கிறது இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய கண்கள் கண்டது என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய பேரோட வாழ்க்கையில சில பிரச்சனைகள் மறுபடி உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதமே, இந்த மாதம் முடிகிறதற்குள்ளாகவே அந்த பார்வோனின் சேனைகள் எல்லாம் செத்து நிர்மூலமாகி கிடக்கிறது. அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வார்த்தை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார், அந்த உலர்ந்து போன எலும்புகள் இயேசுவின் நாமத்தினால உயிரடையும். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி ஆண்டவர் வர பண்ணுவார். எந்த காரியத்துல எந்த ஆபீசர் உங்களுக்கு சைன் போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானோ அந்த மனுஷனிடத்துல கர்த்தர் ஒரு மனுஷ தயவை உண்டு பண்ணுவார். இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில ஒரு மனுஷ தயவு, தேவ தயவு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இருக்குமே ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த எசேக்கியேல் 37:2 வசனத்தை பார்த்தோம் என்றால், என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார், இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் என்னவா இருந்ததா? மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவைகள் உலர்ந்ததா இல்லையா? மிகவும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்லை, பயங்கரமான பிரச்சனை. ஆமென். இங்கே நிறைய பேரோட வாழ்க்கை எதுவும் சாதாரண உலர்ந்து போன நிலைமையில இல்லை. ஆண்டவர் சொல்ல ரொம்ப மிகவும் உலர்ந்து போயிருக்கு. சிலருடைய ஜெப வாழ்க்கை மிகவும் உலர்ந்து போயிருக்கு, சிலருடைய குடும்ப சூழ்நிலைகள் மிகவும் உலர்ந்து போயிருக்குது. ஆனாலும் விசுவாசத்தோடு இங்கே உட்கார்ந்துருக்கீங்களே, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும். சிலருக்கு வீட்டாரை குறித்ததான ஒரு பாரம் இங்க இருக்குது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது வீட்டுல புருஷனை குறித்து, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களை குறித்து பயப்படுறீங்களா? ஆண்டவர் சொல்ல, பயப்படவே பயப்படாத, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏன் தெரியுமா? மிகவும் உலர்ந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ சொல்லி கொண்டு அடுத்த 4வது வசனத்துல ஆண்டவர் அந்த எசேக்கியேலை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். 5வது வசனத்துல போதும். 4வது வசனத்துல அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து என்ன பண்ணணுமா? இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. ஒரு பக்கம் பிரச்சனைகள், ஒரு பக்கம் உலர்ந்து போன எலும்புகள், ஒரு பக்கம் நிறைய காரியங்கள் மரித்து போய் இருக்கிறது உண்மைதான். ஆனா அதை பற்றி நீ பேசாத, ஐயோ மரித்து போச்சே, அது அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ நினைக்காத. அதை பார்த்து இந்த கால வேளையில நீ தீர்க்க தரிசனம் உரை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
அதை பார்த்து நீங்க பேசுங்க. எப்படி பேசணும், என்ன பேசணும்னு தெரியலையா, அடுத்த வசனத்துல, அதே வசனத்துல அடுத்த பகுதியில் ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால். எப்பவுமே ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களிடத்துல செய்ய சொல்லும்போது ஏதோ ஏனோ தானோன்னு செய்ய சொல்ல மாட்டாரு, அவர் ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. ஆமென். எப்படி சொல்லியிருக்கிறாரு அந்த வசனத்துல பார்த்தோம் என்றால், உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய, உங்க வாழ்க்கையில இருக்கிற உலர்ந்த எலும்புகள் எப்படி தெரியுமா உயிரடைய போகிறது? என்னோட பிரசங்கத்தினால அல்ல, இங்க இருக்கிற பாட்டுனால அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினால உயிரடைய போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்குது. அதனால்தான் அவர் வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தினாரு. அவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. அதனாலதான் இயேசுவே வார்த்தையா இருக்கிறார். அதனாலதான் அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ, முதல்ல தீர்க்க தரிசனமா நீ பேசு. என்ன பேசணும்னா, ஆண்டவர் உன் வாழ்க்கையில வாயில உனக்கு கொடுத்த அந்த தேவ வசனங்களை, வாக்குத்தத்த வசனங்களை நீ பேசிக்கொண்டே இரு. இது ரெண்டும் நம்ம பண்ண வேண்டியது. அடுத்த வசனத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் அந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம பண்ண வேண்டியதை நம்ம பண்ணோம்னா, ஆண்டவர் பண்ண வேண்டியதை அவர் சரியா பண்ணுவார். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வசனம் ரெண்டு 4வது வசனத்துல எசேக்கியேலை பார்த்து 2 காரியத்தை பண்ண சொல்றாரு. முதல்ல நீ தீர்க்க தரிசனமா நீ பேசு. எதை பேசு? தேவனுடைய வார்த்தையை பேசு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஆவியை அனுப்புவேன். ஆவியானவர் வந்துட்டார்னா அங்க சாவுக்கு இடமில்லை, இருளுக்கு இடமில்லை. எந்த ஒரு உலர்ந்த எலும்பா இருந்தாலும் அது நிச்சயமா உயிர் அடைந்துதான் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசியை பார்த்து இந்த காலை வேளையில சொல்லிக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, தீர்க்க தரிசனமா பேசு. வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வார்த்தையை, வாக்கு தத்தங்களை நீ அந்த பிரச்சனையை பார்த்து பேசு, குடும்பத்துல பார்த்து பேசு, அந்த அடங்காத பிள்ளையை பார்த்து பேசு. நீ பேச பேச, நீ அறிக்கை பண்ண கர்த்தராகிய ஆவியானவர் நான் கிரியை செய்வேன். எந்த காரியம் செத்து போனது, இனி இது உருப்படாது, இனி இது உயிர் அடையாதுன்னு நினைச்சியோ, அந்த காரியத்துல நீ நனையாதத ஒரு அற்புதத்தை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை இன்றைக்கே நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அடுத்த 6வது வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, இதெல்லாம் சொல்லிட்டு 7வது வசனம் யாராவது வாசிக்கலாமா? எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஆமென். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் தீர்க்க தரிசனம் உரைச்சா அதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீங்க. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் யாரோ ஒரு பாஸ்டரை பார்த்து, பிஷப்பை பார்த்து சொல்லல, அவருடைய விசுவாசிகளாக என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னா, நீங்க அந்த விசுவாசத்தோட அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது என்ன நடக்குமானா, இரைச்சல் உண்டாகுமா, ஒரு அசைவு உண்டாகுமா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க எல்லாரும் கூடி இருக்கும்போது ஜெபிக்கும் போது என்ன நடந்ததுன்னா, அந்த இடத்துல ஒரு அசைவு உண்டானது. ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில நீங்க தீர்க்க தரிசனம் உரைக்க ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்பத்துல உங்க காரியங்களை ஒரு அசைவை நான் கட்டளையிடுவேன். என்ன நடக்கும்னு தெரியாம ஒரு அவிசுவாசத்தோடு ஒரு 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 கேள்விக்குறியோடு இங்க நீ உட்கார்ந்து இருக்கலாம். அன்னைக்கு அவர் ஜெபிக்கும் பொழுது ஒரு அசைவு உண்டானது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்களாம். பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்ட அப்படியே இல்லை, அதுக்கு அடுத்தது அந்த வசனம் சொல்லியிருக்கு, அவர்கள் எல்லாரும் தைரியமாய் வேத வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆமேனே வரல. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் உண்மையா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறான்னு தெரியும். என்ன தெரியுமா அடையாளம்? அவன் தைரியமா எந்த வேலையிலோ எங்கேயோ தேவனுடைய வார்த்தையை குறித்து அவன் வெட்கப்படவே மாட்டான். அவன் தேவனுடைய வார்த்தையை உயர்த்துகிறவனா இருப்பான். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற சிலரை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு,
தேவ வார்த்தை உனக்குள்ள இருக்கு, தேவ அபிஷேகம் உனக்குள்ள இருக்கு. ஆனா சிலர் முன்பதாக நிக்கிறதுக்கே யோசிக்கிறீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள், சில தலை குனிவுகளை கொண்டு வந்திருக்கிறனால ஜீவனுள்ள சாட்சியா நிறைய பேர் முன்னாடி நிக்க முடியல. ஆனா நீங்க உலர்ந்து எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் இன்றைக்கு உரைக்கும் பொழுது எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்க பிசாசு உங்களுக்கு தலை குனிவே கொண்டு வந்தானோ அந்த காரியங்களை கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். பரிசுத்த ஆவினால அபிஷேகம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நீங்க தைரியமா ஆண்டவருடைய வார்த்தை இன்றிலிருந்து பிரசங்கிக்கிறவர்களா மாறுவீங்க. உங்க வேலை ஸ்தலத்துல இயேசுவை குறித்து இனி வெட்கப்படவே மாட்டீங்க. இயேசு என் வாழ்க்கையில இதை செஞ்சிருக்கிறார், செத்து போன காரியங்களை உயிரடைய பண்ணியிருக்கிறார் என்று தைரியமா பேசக்கூடிய ஒரு வாழ்க்கையா கர்த்தர் இன்றையிலிருந்து அநேகருடைய வாழ்க்கையை மாற்ற போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இதை செய்ய போகிறதுக்காக ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த எசேக்கியேல் 37ஆம் வசனத்துல அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது இரைச்சல் உண்டாவது மாத்திரமல்ல, ஒரு அசைவு உண்டானதான். ஆமென். நான் இதை பேசி கொண்டு இருக்கும் பொழுது நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு இரைச்சல் மாத்திரமல்ல, ஒரு அசைவை கர்த்தர் இப்பொழுது கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறார். சிலர் மேல ஒரு மலையை போல ஆண்டவர் இப்பொழுது பொழிய பண்ணி கொண்டு இருக்கிறார். நீங்க வீட்டுக்கு போகும்போது யாரெல்லாம் சுகவீனமா இருந்தாங்களோ அவங்க சுகத்தை பெற்றிருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. நீங்க ஒருவேளை நீங்க விசுவாசத்தோட இந்த வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, நிறைய நாள் இந்த போராட்டம் இருக்குப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில அந்த போராட்டத்திலிருந்து ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்துல அவர் கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த 10வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னால், எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இன்றைக்கு இதே போல வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில வாயில அநேகரோட வாயில வந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு, எங்க எலும்புகள் முடிஞ்சிடுச்சு. எலும்பு என்கிற காரியத்திற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. அதனாலதான் யோசேப்பு மரித்த பிறகு, என்னுடைய எலும்புகளை இங்க வைக்காதீங்க, அதை மறுபடியும் அங்க கொண்டு போங்கன்னு சொன்னான். எலும்புகளுக்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. நீங்க நிறைய பேரோட வாழ்க்கை ஆண்டவரே முடிஞ்சு போச்சு நீங்க கதறி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேருக்கு பிள்ளைகளை குறித்த ஒரு பயம் இருக்கு, நம்பிக்கையற்று போயிருக்கிறீங்க. நிறைய பேருக்கு கணவர்மார்களை குறித்ததான ஒரு பயம் இருக்கு. நிறைய பேருக்கு வயசான பெற்றோர்களை குறித்த பயம் இருக்கு. சிலருக்கு திருமண வாழ்க்கையை குறித்த ஒரு பயம் இருக்கு, யாரை கல்யாணம் பண்ணுவேன், யாரை விடுவேன் அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி நான் இன்றைக்கு உன்னை ரட்சிப்பேன். எல்லா நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படி மாறினதோ அதை எல்லாவற்றையும் நான் மாற பண்ணுவேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. சொல்றது மாத்திரமல்ல, 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசித்துட்டு நான் என்னுடைய செய்திக்குள்ள நான் போக விரும்புகிறேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லென்றார். ஆமென். இன்றைக்கு இந்த சபையை பார்த்து ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. எந்தெந்த பகுதிகளில் நம்ம செத்து போய் ஒருவேளை பாவத்துல அடிமைத்தனத்துல தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வழி விலகி போய் இருக்கிறோமே என்றால் அதோட அர்த்தம் என்னன்னா, அது ஒரு ஆவிக்குரிய மரணம் என்று தான் பார்க்கப்படுகிறது. அப்படி கூட ஒரு ஆவிக்குரிய மரணம் என்கிற ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து கொண்டு மறுபடியும் ஆண்டவரோட நான் கனெக்ட் ஆவேனா, மறுபடியும் அவருடைய பிரசன்னத்தை உணர்வேனா என்று ஒரு அங்கலாய்ப்போட ஒரு ஏக்கத்தோட உட்கார்ந்துருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிரேத குழியிலிருந்து நான் இந்த ஆராதனையில உன்னை நான் தூக்கி எடுத்து உன்னை நான் உயிரடைய பண்ணுகிறேன்னு சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. யோனாவுடைய வாழ்க்கை என்றைக்கு அவன் தேவ பிரசன்னத்தை விட்டு வழி விலகி போனானோ அவன் மீனின் வயிற்றுக்குள்ள போக வேண்டியதா இருந்தது.
இன்றைக்கு இங்க சிலர் மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டு அலறி கொண்டு இருக்கிறீங்க, துடித்து கொண்டு இருக்கிறீங்க, ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மறுபடியும் யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி கொண்டு மறுபடியும் யோனாவை ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாய் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. சிலர் தேவ பிரசன்னத்தை விட்டு வழி விலகி போயிருக்கலாம். உலர்ந்து போன எலும்பாய் ஒரு பிரேத குழிக்குள்ளே உட்கார்ந்து உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஒரு ஜபமற்று, ஒரு அபிஷேகமற்று, வேத வாசிப்பு இல்லாமல் ஏதோ சர்ச்சுக்கு வந்து ஸ்தோத்திரம் சொன்னோம், பிரைஸ் லார்ட் சொன்னோம், பாட்டு பாடணும் அப்படி நீ இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நான் உன்னை உயிரடைய பண்ணுகிறேன், அதனால என்னுடைய நாமம் மகிமைப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காரியம் எப்போ தெரியுமா நடக்கும்? 4வது 5வது வசனம் நம்ம வாழ்க்கையில நடைபெறும் பொழுது இந்த காரியம் எல்லாம் நடக்கும். ஆமென். 4வது 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமென். ஆண்டவர் முதல்ல 4வது வசனத்துல நம்மள 2 காரியம் பண்ண சொல்றாரு. 5வது வசனத்துல அவர் சில காரியங்களை செய்யறாரு. 4வது வசனத்துல என்ன சொல்றாரு? நீ தீர்க்க தரிசனம் வர, என்ன வர? தேவனுடைய வார்த்தையை வரன்றார். ஆமென். இன்னைக்கு என்னுடைய மெசேஜே இதுல இருந்து தான் நான் ஆரம்பிக்க போறேன். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையோட பேச போறார், உங்களை விடுதலையாக்க போறார். அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனம் வர ஏன் வசனத்தை பேசுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? எத்தனை பேரோட வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு? எத்தனை பேரோட வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை? அதுக்கும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க, இதுக்கும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க. ஆமாம், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அவர் ஒரு கிறிஸ்டியன் பிரசங்கியார்லாம் இல்லை, வேற ஒரு சாமியார் தான். ஆமாம். அப்போ அந்த சாமியார்கிட்ட ஒருத்தங்க கேட்டாங்க, ஐயா என் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்கக்கூடாது, நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். அந்த சாமியார் சொன்னார், அங்கே ஒரு கல்லறை தோட்டம் இருக்கு, உள்ள போய் படுத்துக்கோ, உனக்கு தான் பிரச்சனையே வராது அப்படின்னு சொன்னார். ஆமாம், அது ஒருவேளை சிரிக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் அதுதான் உண்மை. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மூச்சு நிற்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, நிறைய காரியங்கள். சத்துருக்கள்லாம் சொந்த குடும்பத்தாரே சத்துருக்களாக மாறுவாங்க. இங்கே எத்தனை பேருக்கு சத்துருக்கள் இருக்காங்க? நான் ஏதோ விபரீத கேள்வியெல்லாம் கேட்குற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் எத்தனை பேருக்கு சத்துருக்கள் இருக்காங்க? இருக்காங்களா இல்லையா? இன்னும் உங்களுக்கு சத்ருவே இல்லை அப்படின்னா நீங்க இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கையே ஆரம்பிக்கலான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எனக்கு யாருமே சத்ரு இல்லைப்பா, லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னா நீ இன்னும் கிறிஸ்துவை சரியா அறியல, கிறிஸ்துவோட நடக்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏசப்பா நல்லது செய்கிறவரா சுற்றி திரிந்தாரா இல்லையா? அவருக்கே சத்ரு இருந்தாங்க. அவர் யாருக்காவது தீமை செய்யணும்னு நினைச்சாரா? இல்லை. ஆனால் அவருக்கே இன்னைக்கு வரைக்கும் சத்துரு இருக்காங்க. அவருக்கே சத்துரு இருப்பாங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்க மாட்டாங்களா என்ன? சத்ருவே எனக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாரோடையும் காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டு இருக்கீங்க, சத்தியத்தில் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். சில பேர் முழிக்கிறீங்க, முறைக்கிறீங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அதனால தான் நான் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சத்துருக்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த சத்துருக்கள் பிரச்சனைகள் மத்தியில் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, அது எல்லாத்தின் மத்தியிலும் எப்போ நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. அன்றைக்கி எசேக்கியேலை பார்த்து சொன்னார், அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் வர என் வசனத்தை பேசுன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு பிரச்சனை இருக்குது, சத்ரு இருக்குது. ஏன் உங்கள் மாமா மச்சானே உங்களை ஏமாற்றி வச்சிருக்கா, கடன் வாங்கிட்டு கொடுக்காம வச்சிருக்கிறா, கேஸ் போட்டு வச்சிருக்கிறா, சைன் போட்டு ஏமாத்திருக்கிறா. எல்லாரும் இவங்களா நமக்கு சத்ருவா மாறுவாங்க அப்படி நினைக்கிற ஜனங்கள் கூட உங்களுக்கு சத்ருவா மாறி இருக்காங்க. ஆனால் அந்த பிரச்சனையை பார்த்து நீ என்ன பேசுறன்னு இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு சில ஜனங்கள் வேதத்தில் சில விதமாக பேசினார்கள், அதை மாத்திரம் நான் காண்பித்து கொடுத்து விட்டு நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை நான் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். கர்த்தர் நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும், நம்ம பேர் என்னது? சபைக்கு வரவங்க பேர் என்னது?
விசுவாசிகள். இந்த வேதாகமத்துல நிறைய விதமான விசுவாசிகள் இருக்கிறாங்க. இந்த உலர்ந்த எலும்புகள், இப்படிப்பட்ட உலர்ந்து போன சூழ்நிலைகள்ல ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. பிரச்சனை வர வரைக்கும் அவன் நல்லா தான் இருப்பான். ஆனா ஒரு மனுஷனுக்கு என்னைக்கு பிரச்சனை வருதோ அன்னைக்கு தான் உண்மையா அவனோட விசுவாச வாழ்க்கை எந்த அளவுக்கு பலப்பட்டிருக்கிறது என்று மற்ற மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் தெரிய வரும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சில 3 விதமான விசுவாசிகளை நான் காண்பித்து கொடுத்து அவர்கள் எப்படி பேசினார்கள் என்பதை நான் பார்த்துவிட்டு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். முதலாவது தரப்பட்ட விசுவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க எப்பவுமே ரொம்ப குழப்பமுள்ள விசுவாசிகளா இருப்பாங்க. ஆமாம், அவங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப குழப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க. நீங்கள் கிடையாது, அவங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லு. ஆமென். ஸோ எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீக்கிரமா வாசிக்கலாமா? லூக் சாப்டர் 8 verse 22. ஆமென். 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 நான் போதும். நான் ஏன் இவர்களை குழம்பின விசுவாசிகள்னு சொன்னேன் தெரியுமா? இவங்களாம் யாரு? சீஷர்கள். சீஷர்கள் யார் தெரியுமா? எப்போ ஏசப்பா கூடயே இருந்தாங்க, எப்போ சர்ச்சுக்கு போவாங்க, எப்போ ஒரே ப்ரேயர், ஒரே மீட்டிங் தான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நம்ம அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு வாக்கு தத்தத்தை வைக்கிறாரு. இன்றைக்கி ஆண்டவர் இங்கே இருக்கிற நிறைய பேரோட பேசுகிறாரு, உன் வாழ்க்கையில் நான் வாக்கு தத்தம் வச்சிருக்கிறேன். என்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கு தத்தம் வைக்கிறாரோ அவன் வாழ்க்கை என்கிற படகிலே அவன் போய்கொண்டு இருப்பான். போய்கொண்டு இருக்கும் பொழுது வாழ்க்கையின் உண்மை என்னவென்றால், விசுவாசியாகிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தத்தை நோக்கி நாம் கடந்து போய்கொண்டு இருக்கும் பொழுது இயேசுவும் நம்மளுடைய படகுல இருக்க தான் செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம நினைக்காத நேரம் நினைக்காத விதத்தில் அலைகளும் சுழல் காற்றும் நம்மளுடைய படகை மோதி அடிக்கும். ஆண்டவரே சில நேரம் அதை அனுமதிப்பது உண்மைதான். ஆனால் அந்த நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணுவோம், கதறுவோம், குதிப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த படகுல தான் இருப்பார். அவர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பார். எத்தனை பேரோட இன்னைக்கு ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு? இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருக்கு. வாக்குத்தத்தம் ஒரு பக்கம் இருக்கு, ஆனால் இந்த பக்கம் படகு உலர்ந்த எலும்பு போல ஆடி போயிட்டு இருக்குது. செத்துருவோமோ என்கிற ஒரு பயங்கரமான பிரச்சனை இருக்கு. ஆனால் ஆண்டவரே ஆண்டவரே கத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு. ஆண்டவர் அமைதியாக இருக்கிறனால நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம்? ஆண்டவரே, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம். அவங்க அப்படி தானே சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கேள்வி என்னன்னா, அவங்க உயிரோடு இருந்தாங்களா, மடிந்து போனாங்களா? அவங்க நல்லா தான் இருந்தாங்க. அலைலாம் அடிச்சுது, அவங்க நல்லா தான் இருந்தாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்கள் படகுல இருக்கிற வரைக்கும், அவருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும், எத்தனை அலைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலோ, நீங்களே மடிந்து போகிறேன்னு சொன்னாலும் கர்த்தர் உங்களை மடிந்து போக விடவே மாட்டார். அவர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன், அவர் நிச்சயமாக வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வரைக்கும் உங்களை முங்கி போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த குழம்பின விசுவாசிகள், இயேசுவோட சீஷர்கள், இயேசுவோடு கூட நடந்தவர்கள், இயேசுவோட அற்புதங்களை பார்த்தவர்கள், மரித்தவரை அவர் உயிரோடு எழுப்புறதை பார்த்தவர்கள், இவருங்க என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். இங்கே நிறைய பேர் போதும் ஆண்டவரே நான் செத்துறேன், இதெல்லாம் பேசாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை மாத்திரம் நீங்கள் பேசுங்க. எல்லாம் உலர்ந்து போன எலும்புகள், செத்து போன காரியங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி எல்லா காரியத்திலும் நீங்கள் உயிரடைவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரோட குடும்பத்தில் ஒரு பெரிய அலை அடிக்குது, உண்மைதான். ஆனால் அலையை பார்க்காதீங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தையை பாருங்க. அவர் உங்க கூட இருக்கிறார். ஒருவேளை அவர் பேசாதது போல இருக்கலாம், ஆனால் தீர்க்க தரிசனம் வர்றீங்க, அலையை பார்த்து நீங்கள் கட்டளை கொடுங்க. அந்த எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லா அலையையும் அதட்டிட்டு கடைசியில் என்ன தெரியுமா சொன்னார்? எப்பா உன் விசுவாசம் எங்கன்னு கேட்டார். ஆமென்.
நீங்கள் ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்குறாரு? அவரால் அற்புதம் பண்ண முடியும், ஆனால் நீங்கள் பேசாமல் ஒன்றுமே நடக்காது. ஆமென். அதனால தான் எசேக்கியேலை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் வரேன்னு சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் சீஷர் ஆகிய நம்மளை பார்த்து எதிர்பார்க்கிறார். அலைகளை பார்த்து நீ பேச அழைக்கப்பட்டு நீ அலைகளை குறித்து நீ பேசிக்கொண்டு இருப்பது என்னன்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனையில நம்ம அலைகள் எல்லாம் அதட்டுகிறோம். நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள எல்லாம் சமாதானமாய் அலை அடித்ததற்கான ஒரு ட்ரேஸ் கூட இருக்காது. ஆமென். ரெண்டாவது, இந்த குழம்பின விசுவாசிகள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அங்கேயும் ஒரு சீஷனை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. யாராவது வாசிக்கலாம்? ம் 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 ம். ஹல்லேலூயா. இது யாரு? யார் இந்த இயேசு கிட்ட போனது யாரு? முதல்ல நம்ம பார்த்ததும் ஒரு சீஷன் தான். இதுவும் என்னது? இதே 8ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் முன்னாடி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு இடத்துல ஒரு நூற்றுக்கு அதிபதி போனான். அவன் அற்புதத்தை வாங்கிட்டு வந்தான். இந்த நூற்றுக்கு அதிபதி சீஷனும் கிடையாது, விசுவாசியும் கிடையாது, இயேசுவை குறித்து அறிந்தவனும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான விசுவாசம் இருந்தது. ஆண்டவர் அவன் விசுவாசத்தை பார்த்து பிரமிச்சு போனார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த குழம்பின விசுவாசிகள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? மத்தேயு 8ஆம் அதிகாரம் அந்த 21ஆம் வசனத்தில், அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடும் என்றான். ஏசப்பா கிட்ட போய், ஆண்டவரே, எங்கள் தகப்பன் இறந்து போயிட்டாரு, ஆண்டவரே நீங்கள் வந்தால் அவர் சுகமாவார் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் வரமாட்டாரா? வருவாரா? சில நேரம் அவர் வரமாட்டார். சில நேரம் நீ போகிறதுக்குள்ளே அவர் உயிரோடு இருப்பாருன்னு சொல்லியிருப்பார். சில நேரம் அவர் வேணும்னே லேட்டாக வருவார், 3-4 நாள் கழிச்சு, செத்து நாரட்டும் அதுக்கப்புறம் வரேன்னு. ஆனால் இவன் என்ன சொன்னான்னா, அதெல்லாம் சொல்லலை, போய் ஆண்டவரே செத்துட்டாருன்னு அடக்கம் பண்ணணும்னு சொன்னான். ஏசப்பா கிட்ட போயிட்டு அடக்கம் பண்ணணும்னு ஒரு ப்ரேயர் பாயிண்டோட போன முதல் பரிசுத்தவான் இவன் ஒருத்தனா. அவன் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, அவன் ஒரு விசுவாசி. இன்றைக்கு நிறைய விசுவாசிகளுடைய நம்மளுடைய ஜெப குறிப்புகள்லாம் இப்படி தான் இருக்கு. ஆண்டவரே, எனக்கு இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடக்கணும், அது நடக்கணும், சும்மா கண்டதையும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. அவருடைய வாக்குத்தத்த வசனங்களை நீ பேச வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையில் அநேகருடைய வாழ்க்கையில ஏன் உலர்ந்து போன எலும்புகள் இன்னும் உயிர் அடையல தெரியுமா? இந்த சீசனை போல நம்ம ஆண்டவர் இடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவன் என்ன சொல்றானா, ஆண்டவரே, என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். இவனுக்கு உத்தரவு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் தான் கிடைச்சாரு. அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? மரித்தோர் தங்கள் மரித்தோர்களை அடக்கம் பண்ணட்டும் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சாதாரண ஒரு மனுஷனால சொல்ல முடியுமா? எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்கன்னா ஒரு டெட் பாடின்னு ஒரு டெட் பாடி அடக்கம் பண்றது? ஒரு மனுஷனால அப்படி சொல்ல முடியும்னா, அந்த மனுஷனுக்கு நீ இயேசுவின் நாமத்தினால் நீ தகப்பன் உயிர் அடையட்டும்னு சொல்றதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆயிருக்கும்? ஹல்லேலூயா. ஆனா நம்ம வார்த்தைகள் சரியில்லாதனால இன்னும் நிறைய காரியங்கள் மரித்தே போயிருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய விசுவாசிகளை பார்த்தீங்க பேசுறாரு. அந்த சீஷனை போல நல்ல வேத அறிவு இருக்கலாம், நல்ல அபிஷேகம் இருக்கலாம், நல்ல சபைக்கு வரலாம், ஊழியம் செய்யலாம். ஆனா சில நேரம் ஜப வாழ்க்கையில சில தேவையில்லாத காரியங்களை நாம பேசிட்டு நம்ம தலையில இருக்கிற காரியங்களை ஜப குறிப்புகளாக பேசுறதுனால தான் இன்னும் நிறைய காரியங்கள் மரித்து போயே கிடக்குது. ஆனால் நாம் ஜெபிக்கிறவர், நாம் ஆராதிக்கிறவர் எப்படி தெரியுமா? அந்த மரித்து போன காரியங்களை ஒரு நொடி பொழுதே உயிரடைய பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அதனாலதான் குழம்பின விசுவாசிகள் எப்பொழுதே, ஐயோ ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், அவங்க நல்லா இருந்தாலும் அப்படிதான் கத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த சீசன் என்ன பண்ணனா, ஆண்டவரே நான் அடக்கம் பண்ணோம், எனக்கு வழி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவரே மரித்தவன் போய் முதல்ல மரித்தவன் அடக்கம் பண்ணிட்டு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருந்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 100க்கு அதிபதியோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பண்ண தேவன் சீஷனுக்கு பண்ண மாட்டாரா? எவனோ ஒருத்தனுக்கு அற்புதம் பண்ற தேவன் உங்களுக்கு பண்ண மாட்டாரா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்க வார்த்தைகள் எல்லாம் வாக்கு தத்தங்களா மாறும் பொழுது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்றே உயிரடையும். ஹல்லேலூயா. ரெண்டாவது விதமான சீஷர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க?
இவங்க ரொம்ப தெளிந்த விசுவாசிகளாக இருப்பாங்க. ஆமென். முதலாவது எப்படிப்பட்ட விசுவாசிகள்? குழப்பமுள்ள விசுவாசிகள். ரெண்டாவது, எத்தனை தெளிந்த விசுவாசிகள் இருக்கீங்க? பயப்படாதீங்க, நீங்கள் தான். சிலர் பயப்படுறீங்க, எங்கே ஏதாவது கேட்டு ஏதாவது மாட்டி விட்டுருவானோ அப்படின்ட்டு. பயப்படாதீங்க, நீங்கள் நம்ம எல்லாரும் தெளிந்து போன விசுவாசிகள் தான். ஆமென். தெளிந்த விசுவாசிகளை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனம். இவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ம் 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 ஆமென். ம் ம் ஆமென். போதும் போதும். அந்த ஜெப ஆலய தலைவன் என்ன சொல்றான்னா, மரித்து போயிட்டான்னு சொல்றான். பிரச்சனையை சொல்லிட்டு அவனே பிரச்சனைக்கான சொல்யூஷனாக வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி முடிச்சிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் இங்கேருந்து எதிர்பார்க்குறாரு. ஆண்டவரே அவன் மரிச்சு போயிட்டான். சீசன் என்னன்னா மரிச்சு போயிட்டா நான் அடக்கம் முன்னோட்டு வந்து பேசிட்டு இருக்கான். ஆனால் ஜெப ஆலய தலைவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவரே அவன் மரிச்சு போயிட்டா, ஆகிலும் நீர் வந்து கையை அப்பொழுது உயிரடைவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை, ஆண்டவரே எல்லாம் முடிஞ்சு போனது உண்மைதான், என் பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகிட்டு உண்மைதான், என்னுடைய காரியங்கள் எல்லாம் நான் நினைச்சதை காட்டில ஆப்போசிட்டாக போயிருக்குது உண்மைதான், ஆகிலும் நீங்கள் வந்து கையை வைங்க, அப்பொழுது அவள் உயிரடைவன் நீங்கள் சொல்லி பாருங்க. இன்றையிலிருந்து ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஜெப ஆலயத்தில் அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆகிலும் அந்த வசனத்தில் மத்தேயு ஆமென். போதும். இயேசு எழுந்து, பைபிள் சொல்லுது இயேசு எழுந்து அவன் பின்னாடி போனான். நான் சின்ன வயசுலேருந்து பாட்டு கேட்டிருக்கேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்னு. ஆனால் இங்கே இயேசு இவன் பின்னாடி போனார். ரொம்ப ஆழமான சத்தியம் இது. ஆமென். என்றைக்கு நீங்கள் வாக்கு தத்தத்தை பேசுகிறீங்களோ, தேவ வசனத்தை நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிறீங்களோ, ஏசப்பாவுக்கு வேற வழி கிடையாது, உங்கள் பின்னாடி வந்து தான் ஆகணும். ஏனென்றால் அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்ய புறப்படும் போது அவர் உங்கள் கூட வந்து உங்களுக்கு பேக்கப் பண்ணி உங்கள் வலக்கரத்தை பிடித்து அற்புதத்தை செய்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், அது வேற கூட்டம். ஆனால் இங்கே எவீரோட வாழ்க்கையில் என்ன தெரியுமா நடந்தது? இயேசுவும் அவருடைய சீஷர்களும் இவன் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? அங்கே போன அற்புதம் நடக்கும். ஏன்னா அவன் வாயில வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீங்கள் பேச பேச பேச, அதனால தான் ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து சொன்னார், நீ தீர்க்க தரிசனம் வர, அப்பொழுது நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன், அப்பொழுது உயிரடைவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட குழம்பின விசுவாசியா நம்ம பேசி கொண்டிருக்கிறோமா, இல்லை தெளிந்த விசுவாசியா நம்ம பேசி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை தெளிந்த விசுவாசிகள் இங்கே இருக்கிறீங்க? இன்னொரு தெளிந்த ஒரு விசுவாச ஒரு வீரனை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 22 verse 5. ம் 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 ஆமென். இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவன் யாரை ரொம்ப நேசித்தானோ அவனை ஆண்டவர், பாப்பா இந்த பையன் எனக்கு பலி கொடுத்துன்னு கேட்குறாரு. இது நம்மளா இருந்தால் செய்வோமா? ரொம்ப கஷ்டம். ஆமாம் தானே? செஞ்சிருவோன்னு சில பேர் தலையாட்டலாம், ஆனால் அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இப்படி அவங்க போய் கொண்டு இருக்கும்போது அவனுக்கு நல்லா தெரியும் எதுக்கு போகிறோன்னு, பிள்ளைய பள்ளி கொடுக்க போகிறோன்ட்டு. அவனுக்கு நல்லா தெரியும் ஒரு பிரச்சனையை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கோம், நல்லா தெரியும். அதுதான் அவன் வாழ்க்கையில் அது ஒரு உலர்ந்து போன எலும்புகளின் ஒரு சூழ்நிலை தான். ஏன் தெரியுமா? அவனை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனை டெட் பாடி ஆக்க போகிறாங்க. அதை தான் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் சொல்லியிருந்தார். அப்போது 5வது வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டானும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு. ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, நான் நேற்று நல்லா ஜெபம் பண்ணப்பா, ஆண்டவர் உன்னை பலி கொடுக்க சொல்லியிருக்காரு, நான் போயிட்டு பலி கொடுத்துட்டு நான் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? திரும்பி வருவோம். அந்த ஒரு வார்த்தையில் தான் அற்புதம் இருக்கு. ஹல்லேலூயா.
ஆக்சுவலி திரும்பி வருவேன்னு தான் அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் இப்போ தான் தெரியுது அவர் ஏன் விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்லி. ஆண்டவரே சொல்லியும் ஆண்டவருக்கு விரோதமாகவும் அவர் பேசலை, இந்த காரியத்தையும் அவர் பேசலை, ஆனால் விசுவாச வார்த்தைகளை அவர் பேசினார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு உலர்ந்து போன சூழ்நிலை தான், ஒரு மரணத்திற்குரிய சூழ்நிலை தான். ஆனால் அங்கே அவர் பேசுகிறாரு, நானும் பிள்ளை ஆண்டனும் திரும்பி வருவோம்னு பேசும்போது என்ன தெரியுமா நடந்தது? கொஞ்ச நேரத்தில் மகனும் கேட்குறான் 8வது வசனத்தில். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். ஈசாக்கு கேட்குறா, எப்பா எல்லாமே இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்குறான். இவர் சொல்லவே இல்லை, எப்பா நீ தான் அந்த ஆட்டுக்குட்டின்னு. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த கடினமான சூழ்நிலையில், அந்த ஹாஸ்பிட்டலில், சில நேரம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில், சில நேரம் அந்த வக்கீலோட ஆஃபீஸில் நிற்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க நெகட்டிவாக, இது பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, உலர்ந்து போன எலும்புகள் என்கிற சூழ்நிலையில் நீ உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஒரே ஒரு வார்த்தையை மாற்றம் நீ பேசு, எனக்கு ஒன்றுமே முடியாது, ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். நீங்கள் சொல்ல 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 ஆண்டவர் சொல்கிறாரு, உலர்ந்து போனது உண்மைதான், ஆனால் நான் உன்னுடைய வார்த்தையின் நிமித்தம் நான் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டாரா இல்லையா? எப்படி பார்த்து கொண்டார்? அந்த வசனத்தை 13வது வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 ஹல்லேலூயா. என்றைக்கு ஆபிரகாம் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொன்னாரோ அன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஆட்டுக்கடவை ரெடி பண்ணிட்டாரு. நிறைய பேருக்கு புரியல. என்றைக்கு ஆண்டவர் கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார்னு சொன்னாரோ ஆண்டவர் என்ன ரெடி பண்ணாரு? அந்த காட்டில் அந்த முள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு தூரத்தில் ஆட்டுக்குட்டி வருமா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும்ன்றார். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க விசுவாசிக்கும் போது, நீங்க பெற்றுக்கொண்டோம் நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை உருவாக்கி கொடுப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரோட காரியத்துல முடிஞ்சிச்சு, அதை அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆண்டவர் சொல்ற, உனக்காக ஒரு சட்டத்தையே என்னால் உருவாக்க முடியும்னு சொல்றாரு. உனக்காக புதிய காரியங்களை, வாசல்களை, அதிகாரிகளை, ஒரு டிபார்ட்மெண்ட்டே அரசாங்கத்தில் கர்த்தரால் உருவாக்கி உங்களுக்காக கொடுக்க முடியும். எப்போ தெரியுமா? கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். நீங்கள் சொல்லுங்க. அந்த செத்து போன காரியத்தை பேசாதீங்க, அந்த கடினமான சூழ்நிலை குறித்து பேசாதீங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லும் பொழுது எரிவீரு சொன்னான், அவன் மரித்து போனது உண்மைதான் ஆண்டவரே, ஆனாலும் நீங்க செய்யும் பொழுது அவள் உயிரடைவாள்னு சொன்னான். அவளோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. ஆபிரகாம் சொன்ன, ஆண்டவரே கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார்னு சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. இனி 3வது ஒரே ஒரு விதமான விசுவாசிகள் இருக்காங்க. அவங்களை நான் காண்பித்து கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவங்க யார் தெரியுமா? வைராக்கியம் உள்ள விசுவாசிகள். ஆமென். எத்தனை குழம்பின விசுவாசிகள் இங்கே இருக்கிறீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை எத்தனை நல்ல எத்தனை வெரி குட் தெளிந்த விசுவாசிகள் இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை வைராக்கியம் உள்ள விசுவாசிகள் இங்கே இருக்கிறீங்க? பிரைஸ் காட். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். நம்மை ஆசீர்வதிக்கிறது வேற, நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறது வேற. ஆமென். வைராக்கியம் உள்ள விசுவாசிகளை தான் ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க முடியும். ஹல்லேலூயா. வைராக்கியம் உள்ள விசுவாசி என்று நான் ஒரு மனிதனை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு உலர்ந்து போன எலும்பின் ஒரு அனுபவம் தான். ஏசாயா 38 1ஆம் அதிகாரத்தை யாராவது சீக்கிரமா வாசிக்கலாமா? ம் 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 ஆமென். எசேக்கியா ஒரு பெரிய ராஜா. அந்த நாள்ல இருந்து இஸ்ரவேல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா சொல்றாரு, கர்த்தர் சொல்றாருப்பா நீ மரித்து போவேன். அது அவனுடைய வாழ்க்கையில ஒரு உலர்ந்த எலும்பின் தருணமா இல்லையா? ஆமா, பிரேத குழிக்குள்ள போறான்.
அது யார் சொல்றாரு? நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு சிக்கா இருக்கீங்க, ஒரு பாஸ்டர் வந்து உங்களுக்கு ஜெபம் பண்றாரு. நீங்க என்ன நினைப்பீங்க? அவர் நல்லா ஜெபம் பண்றாரு, நம்ம சுகமாயிடும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் சொல்றாரு, எப்ப கர்த்தர் சொல்றாரு நாளைக்கு நீ சாவ போறேன்னு சொன்னா, ஏய் கள்ள தீர்க்கதரிசி எப்போ பேசாச அப்படின்னு தான் சொல்வீங்க. ஆமா, ஆனா இவர் அப்படி சொல்லல. இங்க ஏசாயா வந்து சொல்றாரு, கர்த்தர் ஏசாயா சாதாரண ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, அவர் தேவனுடைய ஆவினால வல்லமையா பயன்படுத்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. அவர் வந்து சொல்றாரு, அப்பா உன் கதை முடிஞ்சிடுச்சு, நீ சாவு பெட்டிக்குள்ள போற, உலர்ந்த எலும்பு தான் இனி உனக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயோ அப்படின்னு அவர் அழுதுட்டு என்ன தெரியுமா பண்ணாராம்? அப்பொழுது ஏசாக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு, அதை யாராவது வாசிக்கலாமா? 3வது வசனம். ஆமென், ஆமென். எசேக்கியா ஜபத்துல சும்மா அழுல, ஒரு முக்கியமான குறிப்பை சொன்னா, கர்த்தாவே நான் உமக்கு முன்பதாக எப்படி நடந்தேன்? உண்மையும் மன உத்தமமா. இவர்கள் தான் வைராக்கியம் உள்ள விசுவாசிகள். ஹல்லேலூயா. நம்ம ஆராதனை பண்ணலாம், சர்ச்சுக்கு வரலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் கடைசியில் உலர்ந்த எலும்பு முன்னாடி நிற்கும்போது, மரண தருவாயில் நிற்கும்போது, நம்ம வாழ்க்கையில் எது தெரியுமா அற்புதத்தை கொண்டு வரும்? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உண்மையும் மன உத்தமையும் தான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ மரித்து விடுவாய் என்று சொன்ன அதே வாய் தான் ஆண்டவர்கிட்ட அவன் அழுகுறான், ஆண்டவரே நான் உண்மையும் உத்தமமாய் நடந்தேனே என்று அழும் பொழுது, அதே தீர்க்கதரிசி அடுத்த வசனத்தில் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்ற, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுப்பேன், நான் உன்னையும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு நீ செத்துருவேன்னு சொன்னாரு. அதே வாய் தான் சொல்லிச்சு. அதே வாய் தான் கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்லிச்சு? உன் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நாள் வாழ போறப்பான்னு. அவர் தான் உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய வைக்கிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எப்போ தெரியுமா உயிரடையும்? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்தா உயிரடையாது. எசேக்கியா தெரியும், ஏன் தெரியுமா? அவனோட வாழ்க்கையில் இம்மிடியட்டாக ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிச்சது. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன். எப்பொழுதெல்லாம் ஒரு தேவ விசுவாசி உண்மையும் மன உத்தமமாய் நடக்கிறனோ, தேவ பிரசன்னத்துக்கு போய் அவன் நிற்கும் பொழுது இம்மிடியட்டா ஆண்டவர் ஒரு பதிலை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நினச்சி பாருங்களேன், அவன் முன்னாடி அவங்க நாட்டிலே இருக்கிற நம்பர் 1 தீர்க்கதரிசி நிற்கிறான். அவன் அதை பற்றி மைண்டே பண்ணல. நீ யாரா வேணா இரு, நான் யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவன் செவருப்புறமா திரும்பிட்டான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்களா. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் மந்திரம் வச்சாலும் சரி, சூனியம் வச்சாலும் சரி, சில பேர் நீங்கள் அழினோன்னு ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தில் அவருடைய வார்த்தையின்படி உண்மையும் மன உத்தமமாக நடக்கிறவங்களா இருந்தால் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவர்கள் முன்பதாக கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்தி நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எசேக்கியாவோட வாழ்க்கையில் முடிந்து போனது என்று நினைக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் மனம் மாற மாட்டார், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வியோட நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் மனம் மாறுவாரா, மனம் மாற மாட்டாரா? மனம் மாற மாட்டாரா? மாறுவார். சாதாரண மனுஷர்களுக்காக மனம் மாற மாட்டார். யார் யாரெல்லாம் அவருடைய வசனத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்காக அவர் மனம் மாறுவார். ஹல்லேலூயா. எப்படிப்பா சும்மா சொல்லிட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. 2 வசனத்தை காண்பித்து நான் கொடுக்குறேன். யாத்ராகமம் 32:14 யாராவது வாசிக்கலாமா? யாத்ராகமம் 32:14. ஆண்டவர் மனம் மாறினாரா, மனம் மாறலையா? என்னைக்கு நம்ம மனம் திரும்பி அவருடைய சத்தியத்தில் நடக்கிறோம், உண்மையுமாய் மன உத்தமமாய் இருப்போம்னு ஒப்பு கொடுக்குறோமோ, அன்றைக்கு ஆண்டவர் மனம் மாறுவார். ஹல்லேலூயா. யோனாவுடைய காரியத்தில் ஆண்டவர் மனம் மாறினாரா, மனம் மாறலையா? யோனா சொன்னா இந்த நினிவே அழிந்துரும்னு சொன்னா, ஆனால் அவங்க எல்லாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை அழிக்கலை. ஆமென். எசேக்கியாவோட கதை முடிஞ்சிடுச்சுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனாலும் அவன் வாழ்க்கையில் இருந்த அந்த சத்தியம் ஆண்டவருக்கு தெரியாதா இல்லையா? அவன் உண்மையும் மன உத்தமாக நடந்தானே. ஆனால் அதை அவன் பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தான். அதனால் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம்.
வாக்குத்தத்தங்கள் இருக்கலாம், வசனம் அறிவு இருக்கலாம், வேதாகமத்தை குறித்து நீ நன்றாய் அறிந்து வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு காலையில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம், நீ தீர்க்க தரிசனம் உரை அது உயிரடையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கடைசியா இந்த வசனத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 15:15 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யாராவது வாசிக்கலாமா? இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஹல்லேலூயா. நீங்க சாதாரண ஊழியக்காரர் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னையிலேருந்து அவருடைய சிநேகிதராக கர்த்தர் உங்களை மாற்றுறாரு. ஹல்லேலூயா. அவருடைய சிநேகிதர் ஆண்டவர் என்ன செய்ய போறார் அவர் அறிந்து வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ சில பிரச்சனைகளை குறித்து இன்றையிலிருந்து நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். யாரோ உங்கள் கூட, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன் வாயோடு இருந்து நான் பேசுவேன், நான் உன்னோட இருக்கிறேன். இன்றையிலேருந்து அவங்களிடத்துல இயேசுவை பற்றி நீ சொல்லு, தீர்க்க தரிசனம் மற்றதை நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களை ரட்சித்து நான் சபைக்கு கொண்டு வரேன் ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு எல்லா உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிர் அடைந்து கொண்டிருக்கிறது, உயிர் அடையும். ஆமேன். ஒருவேளை குழப்பமுள்ள விசுவாசிகளாக என்ன ஜெபம் பண்ணுறோம், என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் இங்கே நீங்கள் உட்காந்து கொண்டிருக்கலாம். அந்த காரியத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பி ஒரு தெளிவுள்ள விசுவாசிகளாக மாறும் பொழுது, ஒரு வைராக்கியம் உள்ள விசுவாசிகளாக மாறும் பொழுது, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். கடைசியாக அந்த 14 எசேக்கியேல் 37:14 வாசித்து நம்ம முடிக்கலாமா? எசேக்கியேல். ஆமென், ஆமென், ஆமென். இதை சொல்லி இருக்கிறார், இதை செய்ய போகிறார். இதை சொல்லி இருக்கிறார், இதை செய்ய போகிறார். என் ஆவியை உங்களிடத்துல வைப்பாரு, உயிர் அடைவீர்கள். இதை சொல்லி இருக்கிறார், அதை இன்றே செய்து முடிப்பார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேரோட ஆண்டவர் இன்றைக்கு பேசியிருக்கிறாரு? ஆமென். எல்லாரும் அப்படியே ஒரு விஷயம் கண்களை மூடலாமா? நிறைய பேரோட ஆண்டவர் இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறாரு. நான் அதை சொன்னேன், அதை செய்வேன் என்று. ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட பலவீனம் உங்கள் சரீரத்தை மறுபடி தொடர்ந்து வந்து கொண்டிருக்குதா? அந்த பலவீனத்தை பார்த்து இந்த அதிகாலையில் இந்த ஆலயத்திலிருந்து பேசுங்க. ஏ பலவீனமே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நான் இப்பொழுதே கட்டிந்து கொள்கிறேன் என்று பேசுங்க. அந்த பலவீனத்தின் வல்லமை உங்கள் வாழ்க்கையை விட்டு இப்பொழுதே வெளியேறுகிறது. கர்த்தருடைய ஆலயத்தின் மகிமை இங்கே இருக்குது. இயேசுவின் நாமத்தினால எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகளை, எல்லா நுகங்களை கொண்டு வருகிற ஆவிகளை, நீ நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடிக்கு போராடி கொண்டு இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இப்பொழுதே கடிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, ஜெபிக்க கூடாதபடிக்கு ஜெப வேளையில் ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களை பேச வைக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலம் அடையட்டும். ஆண்டவரே, விசுவாச வார்த்தைகளை, வாக்குத்தத்த வார்த்தைகளை பேசும்படியான ஒரு கிருபை ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் இப்பொழுது வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சோர்வின் ஆவிகள் இப்பொழுது நிர்மூலமாய் கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சோர்வின் கிரியைகள் நிர்மூலமாய் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேகருக்குள்ள 1 மணி நேரமாவது நான் ஜெபிக்க மாட்டேனா என்கிற ஒரு வைராக்கியம் இருந்தும் ஆண்டவரே ஜெபிக்க கூடாதபடிக்கு ஒரு தடை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இந்த ஆராதனை வேளையில அந்த நுகங்கள் இப்பொழுது முறிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படும் என்று சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஜெபிக்க கூடாதபடி இருக்கிற நுகங்கள் இப்பொழுது நிர்மூலமாய் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லும். இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாகி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது அந்த ஏற்ற காலம் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆதலால் தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லியிருக்கிறீங்களேப்பா. ஆண்டவரே, அந்த சீக்கிரம் இதோ வந்திருக்கிறது, இதோ வந்திருக்கிறது. அந்த அற்புதம் இதோ வந்திருக்கிறது. சிலர் மேல அந்த அபிஷேகம் இப்பொழுதே இறங்கி வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இனி தாமதிப்பதில்லை,
இனி தாமதிப்பதில்லை. இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. கர்த்தருடைய ஆவியினாலே நீ உயிரடைவாயா. எந்த மனுஷனுக்கு முன்பதாக நீ தலை குனிந்து போனாயோ உன்னை தலை நிமிர பண்ணுவார். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை அவர் எண்ணெயினால் இப்பொழுது அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். இனி உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறும். ஆண்டவரே, இல்லை நீர் நிரப்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சபையை ஆசீர்வதிக்கிற, ஊழியக்காரரை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அனுதினமும் ஆண்டவரே சபையில் ஆத்துமாக்களை நீர் சேர்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய ஆட்கள் இன்னும் வருவார்களாக என்று நான் பேசுகிறேன். தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் இந்த சபைக்காக. ஆண்டவரே, புதிய ஆத்துமாக்கள், புதிய வாசல்கள், ஆண்டவரே பெரிய வாசல்கள். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. ஒருவரும் பூட்டாத வாசல்களை இந்த சபையின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த சபையின் குடும்பத்துக்கு நீ திறந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். விசுவாசத்தோடு ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் எல்லாம் ஆகும். ஆமென். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் மீண்டும் மீண்டும் இந்த மாதத்தில் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ய நான் வல்லமை உள்ள தேவன் என்பதை நீர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறீரப்பா. நீர் ஜீவனுள்ளவர், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா. உம்முடைய இந்த சபையை குறித்த திட்டம் ஆண்டவரே, உலர்ந்த குடும்பங்கள், உலர்ந்த வாழ்க்கை, உலர்ந்த ஜெபங்கள், உலர்ந்து போன எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும் அதை நான் உயிரடைய செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன், நீ பேசு என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் பேசுகிறோம், உலர்ந்தவைகளை பார்த்து பேசுகிறோம் அப்பா. அதற்கு ஆவியை ஊதுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இந்த பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஊழியக்காரை கர்த்தர் பயன்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். 2ஆம் ஆராதனையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே,
கர்த்தருடைய ஆலயத்தை யாரும் அசட்டை பண்ணாதபடிக்கு, நிர்விசாரமாய் எண்ணாதபடிக்கு, பயத்துடனும் நடுக்கத்துடனும் கர்த்தரை சேவிக்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க, கர்த்தருடைய வார்த்தைகளை பேச கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் உரைக்கத்தக்கதாக, தங்கள் எதிர்காலங்களை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கத்தக்கதான கிருபை கர்த்தர் கொடுக்கும்படியா செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நடக்க போற சண்டே ஸ்கூல் ஊழியங்களை ஆசீர்வதியும். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய போதனையிலே வளர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஜெபங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து விசேஷமாக வெள்ளிக்கிழமை ஆண்டவரே பிரதர்ஸ் ஃபெலோஷிப்பை ஆசீர்வதியும். அநேகர் உற்சாகத்தோடு கலந்து கொண்டு உலர்ந்த எலும்புகள் உயிரடையத்தக்கதான கிருபை தாரும். தேசத்திலே ஒரு சமாதானத்தை தாரும். இயற்கையினாலோ செயற்கையினாலோ அழிவுகள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ராஜாக்களே உணர்வடையுங்கள்னு சொல்லியிருக்கீங்க. நியாயாதிபதிகளை எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னீங்களேப்பா. ராஜாக்கள், அதிகாரிகள் உணர்வடையனப்பா. நீதிபதிகள், நியாயாதிபதிகள் ஆண்டவரே எச்சரிப்பாய் தீர்ப்புகளை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. இந்த கரத்தலங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord, praise the Lord, praise the Lord.